மேல ஏறுறாங்க, அவரும் விழுறாங்க, இவர் அடிக்கிறாரு. பார்த்தா பாசத்தில் இருக்கிற மாதிரி தெரியல சார். அதாவது அவரே வந்து இறங்குங்கப்பா இறங்குங்கப்பான்னு சொல்றாங்க. பின்னாடி ஒருத்தர் கத்துறாரு, முன்னாடி ஒருத்தர் அரைகிறாரு இறங்கு அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வந்து விசிகே ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வசூல் பண்ணுவாங்க, தகராறு பண்ணுவாங்க, ஒரு வியாபார ஸ்தலத்துக்குள்ளே போய் தகராறு பண்ணுவாங்க, கலாட்டா பண்ணுவாங்க, வக்கீல் கூட சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, தகராறு பண்ணுவாங்க. ஆனால் வணக்கம். இன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல்ல இந்த 2 நாள்ல என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, அதுல நிறைய காமெடிகள் தான் இருந்தது. அதை நம்ம விவாதிக்கலான்னு இருக்கிறோம். அப்படியே அதே ரெக்கார்டு தான், உடஞ்ச ரெக்கார்டு தான் திருப்பி 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 அதே போட்டு அதில் வேற பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலியில் பேசுகிறாப்பாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஜோசியக்கார ராணி வக்கரித்து முதல் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ரீகன் தான், அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி குரு வக்கரித்து சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில் நின்றுதான் என்டிஆர் ஜெயிக்கணும். வணக்கம் சார். வணக்கம். ஐயோ அப்பா, இந்த கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் இதாக இருப்பீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஜோசியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன திட்டம் ஐயா? தன்னோட திட்டத்தை வகுக்க தெரியலையோ அவருக்கு. அவரு வகுக்க தெரியலன்னா அட்லீஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள யாராவது ஒரு ஆளை எடுத்துக்கிட்டியாப்பா, நீங்கள் உங்க நம்ம திட்டத்தை என்னென்னு போடு, பட்டியல் போடு, எப்படி இந்த நாட்டை முன்னேற்ற போற அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லலாம்.